வழக்கறிஞரை தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் மனு. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் வஉசி தெரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் காந்தி, பால்கரசு ஆகிய இருவருக்கிடையே இடத்தகராறு இருந்து வந்த நிலையில் காந்திக்கு ஆதரவாக காளையார்கோவில் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் பிரச்சினைக்குரிய இடத்தில் காந்தியுடன் சேர்ந்து எல்லைக்கல்லை நடுவதற்கு முயற்சி செய்ததாக சொல்லப்படும் நிலையில் இதற்கு பால்கரசு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் காவல் உதவி ஆய்வாளர் பால்கரசு மற்றும் அவரது மனைவியை தாக்கியதாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவம் குறித்து பால்கரசு தனது வழக்கறிஞரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த வழக்கறிஞரை செல்போனை பறித்து வழக்கறிஞர் மீது காவல் ஆய்வாளர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் வழக்கறிஞர் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் அவரது மனைவி பெண் வழக்கறிஞர் பூர்ணிமா காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் மீது நடவடிக்கை எடுக்க சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண் வழக்கறிஞர் புகார் மனு அளித்துள்ளார். வழக்கறிஞரை காவல் உதவி ஆய்வாளர் தாக்கியதாக சொல்லப்படும் சம்பவம் இன்று மதியம் சுமார் 2 மணியளவில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில்ல ஏற்பட்ட ஒரு நிலத்தகராறு சம்பந்தமா நம்ம அங்க பாதிக்கப்பட்டிருக்கவங்க போலீஸே அடிச்சாங்க அப்படின்னு சொல்ற தகவல் கேட்டு நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா எஸ்ஐ சார் நின்றுட்டு அவரே அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஏவி கடப்பாரை வச்சு அவங்களை அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட எஸ்ஐ கார்த்திகேயன் சாரே அந்த வேலையை செய்யறாங்க. இருந்து அவங்களை அடிக்க சொல்லி இது பண்ணாங்க. தடுக்க போன எங்களையும் வழக்கறிஞர், நானும் என் கணவரும் வழக்கறிஞர், எங்க 2 பேருமே தாக்கி இப்ப என் கணவர் வழக்கறிஞர் அவர் பன்னீர்செல்வம் GHல அட்மிட் ஆயிருக்காங்க. பார்ட்டி பாதிக்கப்பட்ட தரப்பினர் அந்த அம்மாவை அடிச்சு போட்டு அவங்க மயக்கம் போட்டு பின்னாடி விழுந்து கிடந்தாங்க. அவங்கள கூட பார்க்காம இவர் பணம் வாங்கிட்டு எதிர்த்தரப்பினர்கிட்ட காசு வாங்கிட்டு அதுக்காக பாத்தீங்கன்னா முழுக்க அவங்களுக்கு அந்த ஃபென்சிங் போட்டு கொடுக்கறதுலே முழு பாதுகாப்பு அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாரு. கேட்க போன என்ன அவதூறா பேசி கை நீட்டி அடிக்க தகாத வார்த்தைகளை சொல்லி அவர் தன்னை ஒரு ரவுடியாவே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டார் சார். இது பொது வெளியில பொதுமக்கள் மத்தியில நடந்திருக்கு. இன்னைக்கு வழக்கறிஞர்களுக்கு எங்குமே பாதுகாப்பு கிடையாது. வழக்கறிஞர் அன்றாட எல்லா இடத்துலயும் பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு காவல்துறை இப்படி ஒரு பிரச்சனையை நிப்பாங்கன்றத இன்னைக்கு நாங்க மக்கள் மத்தியில இதை வெளிப்படையா கொண்டு வரோம். இதை நிச்சயமா தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். காவல்துறை எங்கள் வழக்கறிஞருக்கான ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் சார். இந்த நடவடிக்கை ஈடுபட்ட அந்த எஸ்ஐ கார்த்திகேயன் சாரை பணி நீக்கம் செய்யணும் சார். பணி மாற்றம் நாங்க கேட்கல, பணி நீக்கம் செய்யணும். பொதுமக்கள் கிட்ட இந்த மாதிரி அவதூறா நடக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எந்த அரசு ஊழியராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறது இந்த அரசு நிரூபிச்சு காட்டணும் சார். வீடியோ ஆதாரம் இருக்கு சார். வீடியோ எல்லாமே இணையத்துல போட்டிருக்கோம். வீடியோ ஆதாரங்கள் இருக்கு சார். போனை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சார். எங்களோட போனை போலீஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுலதான் முழுமையான ஆவணப்பதிவு இருக்கு. இந்நேரம் அந்த வீடியோஸ் வச்சிருக்காங்களா அடிச்சுட்டாங்க கூட எங்களுக்கு தெரியல. போன் இது வரைக்கும் கையில வரல சார். இன்னைக்கு நாங்க எஸ்பி நேரடியாக சந்திச்சு அவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். எஸ்பி ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். ஆக்ஷன் எடுக்கலாம்னு கட்டாயம் நாங்க இதை ரிட் போடுவோம் சார். டைரக்ஷன் வாங்கி அவங்க மேல கட்டாயம் அந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி மேல சட்டப்பூர்வ நடவடிக்கை என்னவோ அனைத்தையும் நாங்க செய்வோம் சார். மக்கள் போராட்டம் நிச்சயம் எடுப்போம் சார். ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். மக்கள் போராட்டம் நிச்சயம் நடக்கும். மக்களுக்காக குரல் கொடுக்க போனோம் சார். நாங்க மக்களுக்காக குரல் கொடுக்க எங்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்ல. அப்ப எங்களோட மக்கள் நினைவாங்க. நாங்க நம்புறோம். நிச்சயமா நாங்க ஆர்ப்பாட்டம் எடுப்போம் சார். என்னோட பேர் வழக்கறிஞர் பூர்ணிமா மங்கேற்கரசி சார். என்னோட வீட்டுக்கார பேர் பன்னீர்செல்வம் சார்.